திமுகவோட முதல் குடும்பம் திமுக அமைச்சர்கள் நடத்துற பள்ளிகளில் வந்து இந்துக்கு தரப்படுது, சிபிஎஸ்சி பள்ளிகள் நடத்துறாங்க, அது மட்டும் எதுக்கு நடத்துறாங்க? நீங்கள் 1000 கதை சொல்லலாம். சிபிஎஸ்சி நோக்கி தனியார் பள்ளிகள் போகுது அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. சிபிஎஸ்சி நோக்கி தனியார் பள்ளிகள் போகிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஒன்றிய அரசாங்கம் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் நுழைவுத் தேர்வை கட்டாயமாக்குது. மருத்துவம் படிக்கணுமா நீ நுழைவுத் தேர்வா, இன்ஜினியரிங் படிக்கணுமா நீ நுழைவுத் தேர்வுவா, அதே போல் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு CUET எல்லா இடத்துக்கும் நுழைவுத் தேர்வை கொண்டு வரீங்க. அதுவும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக இந்தியா முழுமைக்குமான பொது நுழைவுத் தேர்வு. அது பண்ணால் தான் நீ போக முடியும். 12வது வரைக்கும் படித்ததெல்லாம் குப்பை, கார்பேஜுக்கு தான் போகணும் அப்படிங்கிற பார்வையை நீங்கள் கொண்டு வரீங்க. மருத்துவத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, அடுத்தடுத்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. இப்போது மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் 2015ஆம் ஆண்டு நினைக்கிறேன், நீட் வரத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் மெடிக்கல் அட்மிஷன் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ள வந்தவங்க 2 பேர் தான் சிபிஎஸ்சி. இன்னைக்கு 1500 பேருக்கு மேலே. எங்கேருந்து வருது? அப்போ நீட்டுங்கிறது சிபிஎஸ்சி சிலபஸ் பேஸ்டாக இருக்குது. நீங்கள் இந்தியா முழுக்க கொண்டு வரக்கூடிய பொது நுழைவுத் தேர்வுகள் சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்குது. அதனால தான் தனியார் பள்ளிகள் அந்த இடத்த நோக்கி போகிறாங்களே தவிர அதில் தரம் இருக்குது, அதில் அது இருக்குது இது இருக்குங்கிறது இல்லை. தரம் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடம் கூட தான் இருக்குது, தமிழ்நாடு அரசுடைய சிலபஸில் கூட தான் இருக்குது. இப்போ ஒன்று வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் வைங்க, நாங்கள் எங்கள் சிலபஸில் என்ட்ரன்ஸ் வைங்க. மாநில அரசு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிலபஸில் நீங்கள் என்ட்ரன்ஸ் வைக்க வேண்டியதானே. அப்போ உங்கள் பார்வை என்ன? மாநில அரசுடைய சிலபஸ் கீழே, சிபிஎஸ்சி மேலே, அப்படி தானே? மேலே இருக்கிற சிலபஸை தரம் குறைந்த சிலபஸில் படிக்கிற பிள்ளையால் கிராக் பண்ண முடியாது. ஆனால் தரம் குறைந்த ஒரு சிலபஸை சிபிஎஸ்சி பிள்ளையால் கிராக் பண்ண முடியும்ல. நீ ஏன் அதை வைக்கிற? இதை எலிஜிபிலிட்டியாக வை. இந்த மாநில அரசுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரேம் பண்ணு. எத்தனை சிபிஎஸ்சி மாணவர்கள் பாஸ் பண்ணுறாங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிற நியாயம் ஒருபுறம் வந்தாலும் அதனால தான் வந்து தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சி நோக்கி நகர்றாங்க. நீங்க கம்பலிங் கழுத்தை நெருக்கிறீங்க, இந்த பக்கம் வான்னு ஒரு பக்கம் கம்பல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் மாறுறாங்க பாரு, ஏற்றுக்கிட்டாங்க பாரு அப்படின்ட்டு.